ஓம் அகத்தீசாய நம. ஓம் நந்தீசாய நம. ஓம் திருமூல தேவாய நம. ஓம் கரூர் தேவாய நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் புஜண்ட தேவாய நம. ஓம் கஞ்சமல தேவாய நம. ஓம் காளாங்கி தேவாய நம. ஓம் போகதேவாய நம. ஓம் கொங்கண தேவாய நம. ஓம் சட்டமுனி தேவாய நம. கணநாதர் சொல்லுகிறார். கணநாதர் பெரும் ஞானி. அப்பேற்பட்டவர் சொல்லுகிறார், என்னுடைய முதல் உபதேசம் அப்படின்னு சொல்லி. பெரியவங்கள்லாம் பிறருக்கு உபதேசிப்பது அவர்களுடைய முன்வினை பயன்களை அனுசரித்து தான் உபதேசம் செய்வார்கள். அவ்வளவு சாமானியமாக உபதேசத்தை செய்ய மாட்டார்கள். தினசரி நால்வர் வருவார்கள். இந்த சிஷியர்கள் நால்வரும் ஒரு நாள் தனக்கு உபதேசம் செய்யும்படி வேண்டினார்கள். அதற்கு ஐயா அவர்கள் நாளைய தினம் வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். மறுநாள் காலை அமர்ந்து இருக்கிறார்கள். ஐயாவும் பேசாமல் இருக்கிறார், சிஷியர்களும் பேசப்படாது இருக்கின்றார்கள். மதிய பொழுது, பசி நேரம் தாண்டுது. அவங்களுக்கு பசியோ சொல்லி முடியல, இதை ஐயா கிட்டையும் சொல்லிக்க முடியல. அவர் பார்த்தார், சிஷியர்களே ஒன்றும் சங்கடப்பட வேண்டாம், சாப்பாடெலாம் தயார், நீங்கள் போய் உட்காந்து அமர்ந்து சாப்பிட்டு வாங்கன்னார். எல்லாம் போய் சாப்பாட்டில் உட்காந்தாங்க. நல்லா அறுசுவையோட கிளையில பரிமாறிடுச்சு. போய் உட்காந்ததையுமே இந்த ஒவ்வொரு கையிலையும் சோத்து கையில் தானே சாப்பிடுவாங்க, அந்த முழங்கைக்கு நீட்டமாக ஒரு குச்சியை வச்சு கட்டி விட்டாங்க. இந்த பையங்க எதுப்பற உட்காந்துக்கிட்டு, இது என்னப்பா சாப்பிட சொல்லி உட்காந்தா முழங்கையில் குச்சியை வச்சு கட்டி விட்டாங்க, இது எப்படி எடுத்து சாப்பிட்றது, இது என்ன வேண்டாத வேலையெல்லாம் போயிடுச்சுது, இதை ஒன்றும் சொல்லிக்க முடியலையேன்னு சங்கடப்பட்டாங்க. ஐயா பார்த்தார். ஏய்யா நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் சாப்பிடாம இப்படி பார்த்துக்கிட்டே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்களேன்னு கேட்டார். ஐயா எப்படி ஐயா இது போல் முழங்கையை வச்சு கட்டிட்டீங்களே, மடித்து உண்ண முடியாதே, அதுக்கு சாப்பிடாம போகிறதுக்கு தான் இந்த வழி பண்ணி வச்சுருக்கீங்க, எங்களை மன்னிக்க வேணும், தெரியாமல் வந்துட்டோம் உபதேசம் கேட்கணும்னு வருத்தப்பட்டான். அவர் சொன்னார், உன் கையால் அள்ளி நீ சாப்பிட முடியாட்டான்னு கூட நீ எதிர்ப்புற உட்காந்துருக்கிற உன் நண்பனுக்கு நீ அப்படியே ஊட்டி விட்டுறலாமே, அந்த எதிரில் இருக்கிற நண்பன் உனக்கு விட்டுறலாமேப்பா, இதனுடைய கருத்து உனக்கு புரியாமல் நீ இப்படி தடுமாறியேன்னு சொன்னார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒருவாறு அறியக்கூடிய ஒரு திறமை வந்தது. அவர் மேலும் சொன்னார், உலகத்திலே மக்களாக பிறந்து இப்படி தான் அள்ளி தான் சாப்பிட வேணுங்கிற ஒரு விதியை மட்டும் கடைபிடிக்கிறீங்களே தவிர தன் கையால் பிறருக்கும் ஊட்டப்படலாங்கிறத நீங்கள் மறந்துட்டீங்க. அதே போல் வருமானங்கள் வருது, நாமளும் செலவு பண்ணுறோம், இதை பிறருக்கும் கொடுக்க என்ன வேணுங்கிறதுக்காக தான்ப்பா இந்த கருத்தை உங்களுக்கு உணர்வதற்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன். ஆக நீங்கள் கற்றாலும் அது பிறருக்கும் பயன்பட வேணும், சம்பாதிச்சாலும் பிறருக்கும் பயன்பட வேணும். இந்த கருத்தை முதல்ல உங்களுக்கு உபதேசம் பண்ண வேணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி செயல் மூலம் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று இதை நடத்தி வைத்தேன் என்று கணநாதர் அவர்கள் சொல்கிறார்.